Hello viewers. Welcome to Mid Mystery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எந்த ஒரு மணி ஹெஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது பேங்க் ராபரி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பேங்க் ராபரி 1970s காலகட்டத்துல ஹெஸ்ட் ஆஃப் தி செஞ்சுரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெறித்தனமான ஒரு பேங்க் ராபரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு பேங்க் ராபரி பிரான்ஸ் நாட்டை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தையுமே கதிகலங்க வச்சுதான் சொல்லி ஆகணும். எஸ், இந்த ஒரு பேங்க் ராபரி எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற சாசிட்டி ஜெனரல் அப்படின்ற ஒரு பேங்க்ல தான் நடந்திருக்கு. இந்த பேங்கை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இது பிரான்ஸ்ல மட்டும் வச்சிருந்த பேங்க் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளிலுமே எக்கச்சக்கமான கிளைகளை வச்சிருந்த பேங்க் தான் இந்த ஒரு சாசிட்டி ஜெனரல். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பேங்க் ராபரி எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டுல இருக்க பிரெஞ்சு ரிவேரால இருக்க சிட்டி ஆஃப் நிஸ் அப்படின்ற இடத்துல தான் நடந்திருக்கு. அன்னைக்கு நடந்த இந்த ஒரு பேங்க் ராபரி இந்த உலகத்தையே மறல வச்சு, ஏன் இந்த வீடியோ பாக்குற உங்களையுமே அது வேற லெவல்ல மறல வைக்கும் அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போயிடலாம். Facebook பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிருங்க. இந்த சாசிட்டி பேங்கை பத்தி சொல்லணும்னா, இவங்க வெறும் மணியை மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேங்கா இல்லாம அந்த காலகட்டத்திலேயே கஸ்டமர்ட்ட இருந்து ஜுவல்லரி, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கைண்ட் ஆஃப் டெபாசிட்டையுமே இவங்க வர வைத்தாங்க. ஏன்னா இவங்கிட்ட ஒரு மிகப்பெரிய வால்ட் இருந்துச்சு. அந்த வால்ட்டோட டோர் உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ராங்கான டோர்னே சொல்லலாம். அதை பிரேக் பண்றதுன்றது இம்பாசிபிளான விஷயமா தான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. சோ இந்த ஸ்ட்ராங்கஸ்டான வால்ட்னாலே பாத்தீங்கன்னா, இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ற எல்லா மக்களுமே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை ரொம்ப நாளா நீடிக்கல. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா, ஜூலை 19, 1976 வரைக்கும் தான் நீடிக்கவே செஞ்சுச்சு. ஏஸ், அன்னைக்கு டே பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை வழக்கம் போல சண்டே ஹாலிடே முடிச்சுட்டு எல்லாரும் பரபரப்பா ஒர்க்கிங் கிளம்பி போற டேவா தான் அன்னைக்கு மார்னிங் இருந்துச்சு. அது ஒரு அழகான காலை பொழுது அப்படின்னே சொல்லலாம். பேங்க்ல வேலை பார்க்கறவங்களும் பேங்க் ஓபன் பண்ணி அவங்க சீட்ல போய் உட்கார்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பேங்கோட கஸ்டமர்ஸும் பேங்க் முன்னாடி கூட ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் பேங்க்குக்கு வந்துட்டாங்க அப்படினாலே அதுல சில பேர் வித்ட்ரால் பண்ண தானே வந்திருப்பாங்க. சோ வித்ட்ரால் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மணி இருக்கணும் இல்லையா? அந்த மணி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வால்ட்ல இருக்கும். சோ வால்ட்டை ஓபன் பண்ணி மணி எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் வால்ட்டை நோக்கி போறாரு. போறதோட மட்டும் இல்லாம அவர் வச்சிருந்த கீ எடுத்து வால்ட்ல போட்டு வால்ட்டை ஓபன் பண்ணவும் ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி ட்ரை பண்றப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் ஈஸியா திறந்துரும். ஆனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வால்ட் வந்து மக்கர் பண்ண தான் செய்யும். ஏன்னா அந்த வால்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 வருஷம் பழமையான ஸ்டீல் டோரை கொண்டிருக்கு. சோ அதனால அது அப்பக்கப்ப ஜாம் ஆகுறது சாதாரணமான விஷயமா தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த டோரோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 20 டன் இருக்குமாம், அதாவது 20,000 கிலோ இருக்குமாம். சோ அவ்வளவு வெயிட் இருக்க இரும்பு கதவுனா, அதுவும் பழைய கதவுனா ஜாம் ஆகத்தானே செய்யும். சோ அப்படி ஜாம் ஆகிறப்ப இவங்களும் 2-3 தடவை ட்ரை பண்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். ஆனா இன்னைக்கு டேல அது அந்த மாதிரி ஓபன் ஆகவே மாட்டேங்குது. அதுவும் 3 தடவை 4 தடவை கிடையாது, கிட்டத்தட்ட 20 தடவைக்கு மேல ட்ரை பண்ணியும் அது ஓபன் ஆகவே மாட்டேங்குது. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜருக்கு கொஞ்சம் பிரச்சனை அளவுக்கு அதிகமாக கிரியேட் பண்ணுது. ஏன்னா டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு இல்லையா? கஸ்டமர்ஸும் அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வர்ற யாரையுமே பேங்க்ல விடாம வெளியே தான் நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா மணி இருந்தா தானே அவங்க வித்ட்ரால் பண்றப்ப பணம் கொடுக்க முடியும். மணியே இல்லாதப்ப அவங்கள பேங்க்ல சும்மா உட்கார வச்சா அது மேலும் பதட்டத்தை கிரியேட் பண்ணிரும் இல்லையா? சோ அதனால தான் கஸ்டமர்ஸ் யாரையுமே பேங்க்ல விடாம வெளியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல பேங்க் மேனேஜர் பாத்தீங்கன்னா இந்த வால்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணிடுறாரு. அப்படி கால் பண்ண உடனே அந்த கம்பெனில இருந்து மெயின்டெனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள உடனே அனுப்பி விட்டுறாங்க. அவங்களும் கீயை வாங்கி 4-5 தடவைக்கு மேல போட்டு பாக்குறாங்க. ஆனா டோர் ஓபன் ஆகிற மாதிரியே தெரியல. சோ மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஹையர் ஆபீஷியலுக்கு கால் பண்ணி இதை வேற எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு கேட்கவும் செய்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதையும் இந்த மெயின்டெனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்படி ட்ரை பண்றப்பதான் அவங்களுக்கே தெரியுது இந்த டோரோட பூட்டெல்லாம் ஒழுங்கா தான் ஒர்க் ஆகுது. அதாவது சாவியை போட்டு திறக்கிறப்ப அது நல்லா தான் திறக்குது. ஆனா என்னதான் பூட்டு நல்லா திறந்தாலும் அந்த கதவை அவங்களால திறக்கவே முடியல. தட் மீன்ஸ் இந்த கதவு உள்ள கூடி லாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கவே செய்றாங்க. ஆனா இந்த ஒரு டைம்ல பேங்க் மேனேஜருக்கு இந்த பயங்கர கன்ஃபியூஷனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வால்ட்டுக்குள்ள உள்ள போறதுக்கும் வெளியே வர்றதுக்கு இருக்க ஒரே வழி அப்படின்னா அது இந்த டோர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி இருக்கப்ப இந்த டோரை வெளியே புட்டினதுக்கு அப்புறம் உள்ள எப்படி அதான் லாக் ஆயிருக்கும் அப்படின்றதான் அவருக்கு இருந்த ஒரே கேள்வியா இருந்துச்சு. சோ அந்த ஒரு டைம்ல மெயின்டெனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொன்ன ஒரே விஷயம் இதுதான். இதுக்கு மேல இந்த கதவை நம்ம முன்னாடி கூடி திறந்துட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. சைடு செவத்துல சின்ன தொலைய போட்டு இந்த வால்ட்டுக்குள்ள போனா மட்டும் தான் உள்ள இருக்க லாக்க நம்மளால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த டோரை மறுபடியும் நம்மளால நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் மேனேஜருக்கு நல்ல ஐடியாவை பட்டாலும் இத போலீஸ்க்கு சொல்லாம தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த பேங்க் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி போலீஸ் வந்து நின்னோனே அந்த பேங்க் முன்னாடி இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அளவு கடந்த பதட்டம் தொற்ற ஆரம்பிக்குது. சோ போலீஸும் பேங்க்குள்ள வராங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சைடுல இருந்த அந்த சுவத்துல ஓட்டையை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. வெளியில இருக்க கஸ்டமர் வெயில்ல காஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர உள்ள போற மாதிரியே தெரியல. ஃபைனலா ஈவினிங் 3 o'clock ஆகுது. அந்த ஒரு டைம்ல நம்ம மெயின்டெனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சைடுல இருந்த அந்த வால்ல ஓட்டையை முழுசா போட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பேங்க் எம்ப்ளாயி ஒருத்தரும் மெயின்டெனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரும் அந்த ஓட்ட வழியா வால்ட்டுக்குள்ள போறாங்க. சோ ஒன்ஸ் உள்ள போனோனே அந்த மெயின்டெனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் டோர் ஏன் ஜாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த பேங்க் எம்ப்ளாயி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வால்ட்டை சுத்தி முத்தி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த வால்ட்டுக்குள்ள அந்த எல்லா சேஃப்டி பாக்ஸுமே ஓபன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த வால்ட்டுக்குள்ள கட்டுக்கட்டா அடிக்க வச்சிருந்த பணமும் கம்ப்ளீட்டா காணாம போயிருந்துச்சு. இத பார்த்தோன்னே அவருக்கு வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. சோ அந்த ஓட்ட வழியா
வழியா தலையை நோச்சு சார் அப்படின்னு கத்துறாப்ல. உடனே பேங்க் மேனேஜரும் பயங்கர ஃபாஸ்டா ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கு அந்த எம்ப்ளாயி சார் நம்ம மோசம் போயிட்டோம் சார், யாரோ நம்ம பேங்க கொள்ளையடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே பேங்க் மேனேஜருக்கு வேர்த்து ஊத்த ஆரம்பிக்குது. போலீஸ் பயங்கரமா அலர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பேங்க்குள்ள இருக்க எந்த ஒரு எம்ப்ளாயும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸும் போடுறாங்க. கூடுதலா வெளியில இருக்க எந்த ஒரு கஸ்டமரும் அவங்க இடத்த விட்டு ஒரு இன்ச் கூட மூவ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் லாக் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு இடையில சலசலப்பை கிரியேட் பண்ணுது. இந்த ஒரு பேங்க் ராபரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகவும் செய்து. அந்த ஒரு டைம்ல அந்த வால்ட்டை உள்ள செக் பண்ண போன மெயின்டெனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஏன் அந்த டோர் ஜாம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாப்ல. அதற்கான காரணமே அந்த டோரை உள்ள கூடி எவனோ வெல்டு வச்சிருக்காங்க அப்படின்றதான். சோ இந்த ஒரு விஷயத்தையும் மெயின்டெனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றாப்ல. அடுத்து மேனேஜரும் போலீஸும் அந்த வால்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனதோட மட்டும் இல்லாம எப்பரா உள்ளே நுழைய முடியாத இந்த ஒரு வால்ட்டுக்குள்ள நுழைஞ்சு இவ்வளவு பணத்தையும் சேஃப்டி பாக்ஸையும் கொள்ளையடிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்ட்டை தரோவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்றப்ப அந்த வால்ட்டோட டோர்ல சில லெட்டர்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் வித்தவுட் வயலன்ஸ், வித்தவுட் வெப்பன்ஸ் அண்ட் வித்தவுட் ஹேட். அத தமிழ்ல சொல்லணும்னா ஆயுதமின்றி, வன்முறையின்றி, வெறுப்பின்றி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எஸ், இது எதுவுமே பண்ணாம தான் அழகா சைலண்டா இந்த பேங்கை ராபர்ஸ் கொள்ளையடிச்சு போயிருந்திருக்காங்க. சரி, எப்படிதாண்டா இவங்க இந்த வால்ட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்ட்டை இன்னமும் தரோவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்றப்பதான் பணம் அடிக்க வைக்கப்பட்டிருந்த மரப்பலகை இருக்கு பாத்தீங்களா, அதை லைட்டா நகர்த்திட்டு பாக்குறாங்க. அப்படி நகர்த்தி பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஓட்டை போடப்பட்டிருக்கு அப்படின்னு. சோ இந்த ஒரு ஓட்ட வழியா தான் ராபர்ஸ் இந்த வால்ட்டுக்குள்ள வந்து இந்த வால்ட்டை கம்ப்ளீட்டா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. சோ ஒரு பக்கம் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஓட்ட போட்டு தான் வால்ட்டுக்குள்ள வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ண இந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் பேங்க் மேனேஜர் பாத்தீங்கன்னா அந்த வால்ட்டுக்குள்ள காணாம போன பணம் அண்ட் அசட்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்ததுல காணாம போன பணம் அண்ட் சேஃப்டி பாக்ஸ்க்குள்ள வச்சிருந்த அசட் அண்ட் ஜுவல்லரி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்க்கறப்போ ஓவராலா 1976 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட $10 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ஒரு கொள்ளையை தான் அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா 1976 காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாயை ராபரர்ஸ் கொள்ளையடிச்சு போயிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண உடனே எப்படி இவ்வளவு பெரிய கொள்ளையை இத்தனை கூட ஒரு ஓட்டி அண்டர் கிரவுண்ட்ல போட்டு ராபரர்ஸ் கொள்ளையடிச்சாங்க அப்படின்றதுதான் போலீஸ்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. சோ அதனால அந்த ஓட்டுக்குள்ள இறங்கி அந்த ஓட்டை எது வரைக்கும் போகுது அப்படின்றத செக் பண்றதுக்காக சில போலீஸ்மேன் அந்த ஓட்டைக்குள்ள இறக்கி விடுறாங்க. அப்படி இறக்கி விடுறப்ப அவங்க அந்த ஓட்டைக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்படி போய் பாக்குறப்ப தான் அவங்களுக்கே தெரியுது அந்த ஓட்டை சாவகாசமா உள்ள போயிட்டு வெளியே வர அளவுக்கு பயங்கர ஜெய்ஜாண்டிக்கெல்லாம் இல்லவே இல்ல. அது ரொம்ப சிறுசா ஒரு டைம்ல ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி தான் அந்த ஓட்டையோட சைஸே இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அப்படி போடப்பட்ட அந்த ஒரு துளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நின்றுட்டே போகுது. அது எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 மைல் தூரம் வரைக்கும் அந்த துளை பார்த்தீங்கன்னா குகை மாதிரி நின்றுகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போன அந்த ஒரு சின்ன குகை போன்ற அமைப்பு பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு பாதாள சாக்கடையில போயிட்டு எண்ட் ஆகவும் செய்யுது. இதுல போலீஸுக்கு இருந்த பயங்கர ஆச்சரியமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1/2 மைல் தூரத்துக்கு குறுகலான ஒரு குகை போன்ற அமைப்பு உருவாக்கி இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த அமைப்புல கம்ப்ளீட்டா ஆக்சிஜனை சப்ளை பண்றதுக்கான சின்ன பைப் போன்ற சிஸ்டத்தையும் அவங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தாங்க. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இடைவெளியில பாத்தீங்கன்னா லைட் இருக்க மாதிரியான செட்டப்பையும் ராபரர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து போலீஸ் எந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு நேத்துக்கு பிளான் பண்ண ஒரு ராபரி கிடையாது. இதுக்கு கிட்டத்தட்ட 5 ல இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ராபரர்ஸ் பிளான் போட்டு அந்த பிளான் அவங்க பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்படி ஒரு பக்கம் போலீஸ் இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்த எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே ஹெட்லைனா இந்த ஒரு ராபரி தான் வருது. அதுவும் தி ஹெய்ஸ்ட் ஆஃப் தி செஞ்சுரி அப்படின்ற ஒரு ஹெட்லைனோட வருது. அந்த ஒரு டைம்ல சாசிட்டி ஜெனரல் பேங்க் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு விஷயத்தை சாதாரணமா விடுறதுக்கு ரெடியாவே இல்ல. ஏன்னா கொள்ளையடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் இல்லையா. சோ இதுவே நம்ம பேங்க் மேல கஸ்டமர்ஸ் வச்சிருந்த ட்ரஸ்ட்டை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிருச்சு. சோ நம்ம ராபரர்ஸும் கண்டுபிடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க் மேல அவங்க வச்சிருக்க கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாசிட்டி ஜெனரல் பேங்க கொள்ளையடிச்ச கொள்ளையர்களை பத்தின துப்பு யாரு கொடுத்தாலும் அவங்களுக்கு $250 மில்லியன் அமெரிக்கன் டாலர் ரிவார்டா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது 2 லட்சம் அமெரிக்கன் டாலர் ரிவார்டா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா 2 கோடி ரூபாய் ரிவார்டா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இப்படி இந்த மாதிரி பேங்க் ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ண இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. அவங்க பேங்க்ல இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயி அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்த்தா தனித்தனியா கூப்பிட்டு வெறித்தனமா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அது பேங்க் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் மட்டும் கிடையாது, அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிற ஒவ்வொரு கஸ்டமரோட டீடைலையும் கலெக்ட் பண்ணி அவங்களோட பேக் டிராப் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பேங்கை சுத்தி இருக்கிற வீடுகளில் தங்கிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லாம மற்ற சில சந்தேகத்துக்குரிய நபர்கள் எல்லாரையுமே கம்ப்ளீட்டா பிடிச்சு அவங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நாளிதழில் இந்த மாதிரி ரிவார்டு அவங்க மென்ஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா என்னதான் அவங்க மென்ஷன் பண்ணாலும் போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் இவங்களுக்கு ராபர்ஸ் பத்தின ஒரு துப்பு கூட கிடைக்கிற மாதிரியே தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் போலீஸ் துப்பு துளக்குறாங்க. அதுதான் இந்த ராபர் எது வழியா நடந்திருக்கு, பாதாள சாக்கடை வழியா வந்து நடந்திருக்கு, அதாவது சூபேஜ் சிஸ்டம் வழியா வந்து நடந்திருக்கு. சோ அப்படி நடந்திருக்கு அப்படினாலே இந்த ஒரு ராபரிய ஒரே ஒரு கேங் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்றத போலீஸ் யூகத்துல அடிச்சு சொல்றாங்க. அந்த ஒரு கேங் தான் சீவர் ரேட் அப்படின்ற ஒரு கேங். இந்த ஒரு கேங் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே எக்கச்சக்கமான கொலை அண்ட் கொள்ளைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி ஈடுபட்ட எல்லா செயல்களையுமே பாத்தீங்கன்னா அவங்க சூபேஜ் சிஸ்டம் வழியா தான் பண்ண
பண்ணவே செய்வாங்க. அதனாலதான் அவங்கள பார்த்தா சில்வர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கவே செஞ்சாங்க. சோ அந்த ஒரு கேங் தான் இந்த ஒரு கொள்ளையில ஈடுபட்டு இருப்பாங்க அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. சோ அதனாலேயே பார்த்தா அந்த சூப்பர் ரெட் கேங்ல இருக்கிற ஒவ்வொரு நபர் மேலேயும் தனித்தனியா பார்த்தீங்கன்னா கண்காணிப்பை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் இவங்க செலுத்தினாலும் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ரிக்ட்டா போயிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு எந்த விதமான துப்பும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. இப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. அக்டோபர் மாசத்தோட முதல் பகுதியும் வருது. சோ அந்த ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வருது. அதுதான் இந்த சாசிரி ஜெனரல் பேங்க்குக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லோக்கல் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 2 நபர்கள் தங்க கட்டியை விற்கிறதுக்காக வந்திருந்திருக்காங்க. அப்படி அவங்க கொண்டு வந்த தங்க கட்டியை செக் பண்ணி பாக்குறப்ப அது பெர்ஃபெக்ட்டா சாசிரி ஜெனரல் பேங்க்ல காணாமல் போன தங்க கட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அதோட மேட்ச் ஆயிருந்திருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த லோக்கல் பேங்க்ல இருந்து டைரக்டா போலீஸ்க்கு கால் பண்ணிறாங்க. அப்படி கால் பண்ண உடனே போலீஸும் சர்றன்னு போயிட்டு அந்த பேங்க்குள்ள இருந்த அந்த 2 நபர்களையும் கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க ஆல்ரெடி கண்காணிப்பை செலுத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த சூப்பர் ரெட் கேங். அந்த கேங்ல இருக்கிற 2 பேர் தான் இந்த 2 நபர்கள் அப்படின்றதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இத கன்ஃபார்ம் பண்ண உடனே இவங்க 2 பேரையும் அல்லேக்கா தூக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு வெறித்தனமா அடி 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 அடின்னு அடிச்சு கேள்வியை கேட்கறாங்க. ஆனா என்னதான் அவங்க கேள்வி கேட்டாலும் அவங்க 2 பேர்ட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வர்ற மாதிரியே தெரியல. சோ அப்பதான் போலீஸ் பார்த்தா அந்த 2 பேர்ட்ட போலீஸ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது வேற எதுவும் கிடையாது, மற்ற கைதிகளை விசாரிக்கிற மாதிரி நாங்க சிம்பிளா உங்களை அடிச்சுட்டு அனுப்பிடலாம் மாட்டோம். இந்த ஒரு கேஸை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு வேணாலும் நீங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது உங்களை கொல்ற ஸ்டேஜ் கூட நாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்க கொள்ளையடிச்ச அமௌண்ட் சாதாரண அமௌண்ட் கிடையாது, கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய். சோ உங்களுக்கு தலைவன் யார் அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்றத நீங்க சொல்லல அப்படின்னா நாங்களே உங்களை சுட்டு கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா மிரட்டுறாங்க. சோ இந்த ஒரு மிரட்டலை கேட்ட உடனே அந்த சூப்பர் ரெட் கேங்ல இருந்து அந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பதற்றம் கிரியேட் ஆயிருது. சோ இதுக்கு மேலே நம்ம சொல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்மள கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நேம சொல்றாங்க. அதுதான் ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு போட்டோகிராஃபரோட நேம். இந்த ஒரு நேம கேட்ட உடனே போலீஸ் பார்த்தா அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி முடிச்ச உடனே அவங்க 2 பேர் சொன்ன இந்த ஒரு நேம பார்த்தா போலீஸால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இந்த ஒரு ஆல்பர்ட்டை பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா கொள்ளையடிக்கிற ஒருத்தர் மாதிரி தெரியல. அவரை பார்த்தா சாதாரண ஒரு இன்னசென்ட் மேனுமா தான் தெரியறான். அவனோட பாடியும் பார்த்தா அந்த அளவுக்கு ஜெய்ஜாண்டிக்கா பல்காலாம் இல்லவே இல்ல. அவனை பார்த்தா பயங்கர இல்லைன்னா ஒரு சோதாங்கி மாதிரி தான் இருக்கான். அதுவும் அவன் பார்த்தா சிட்டிக்குள்ள வசிக்கவே இல்ல, சிட்டில இருந்து ரொம்ப தூரத்துல வெளியில இருக்கிற ஒரு வில்லேஜ்ல தான் வாழவே செய்யறான். அந்த ஒரு வில்லேஜ்ல ஒரு அழகான சின்ன வீட்டுல அவன் ஒய்ஃபோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு குழந்தைகளும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த வில்லேஜ்ல போயிட்டு மற்ற எல்லா மக்கள்கிட்டையும் விசாரிக்கிறப்ப அவங்க எல்லாருமே ஆல்பர்ட்டை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்களே தவிர அவனை பத்தி எந்த விதமான கெட்ட விஷயங்களும் சொல்லவே இல்லையா. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு போலீஸ் ரெக்கார்ட்லயுமே அவனை பத்தின எந்த ஒரு டீடைலுமே கிடையவே கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு சாதாரண போட்டோகிராஃபர் 80 கோடி ரூபாயை கொள்ளை அடிச்சிருப்பானா அப்படின்றதான் இந்த இடத்துல போலீஸ்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருந்துச்சு. சோ அதனாலே மறுபடியும் போயிட்டு அந்த சூப்பர் கேங்ல இருந்து பிடிச்ச 2 பேரை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு என்ன உண்மையா சொல்றீங்களா இல்லையா, நீங்க ஒரு இன்னசென்ட் மேன மாட்டியோட ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா என்னதான் அடிச்சாலும் அவங்க சொன்ன ஒரே பதில், நீங்க நம்பினாலும் நம்பலாட்டியும் இந்த ஒரு ராபரிக்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் ஆல்பர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. சோ இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு கான்ஃபிடன்டா சொல்றப்ப நம்ம ஆல்பர்ட்டை கூப்பிட்டு விசாரிக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு ஆல்பர்ட்டையும் தூக்குறாங்க. தூக்குறது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு கூட்டு வந்து அவனை விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் ஆல்பர்ட் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் போலீஸ் நம்ம ஆல்பர்ட்டோட வீடு இருக்க பாத்தீங்கன்னா அந்த வீடை கம்ப்ளீட்டா தரோவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்றப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல மூட்டையா பணம் இருந்துச்சு அப்படின்னா இவன் தான் கொள்ளையடிச்சிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா. சோ அதனாலேயே போலீஸ் பாத்தீங்கன்னா அவனோட வீட்டை கம்ப்ளீட்டா இன்ஸ்பெக்ஷா ஒரு இடம் விடாம செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல அது வரைக்கும் காமா கொஸ்டின் கேட்டுட்டு இருந்த போலீஸ் இப்போ ஆல்பர்ட்ட கொஞ்சம் குரலை உயர்த்தி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது லைட்டா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் அவங்க குரலை உயர்த்தினாலும் மிரட்டினாலும் ஆல்பர்ட் சொல்ற ஒரே பதில், நீங்க என்ன எதுக்கு கூட்டு வந்தீங்கன்னு தெரியல, நான் பாட்டுக்கு சிம்பிளா காமா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு கொள்ளை நடந்துச்சு அப்படின்றது நீங்க என்னைய கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த கொள்ளை எப்படி நான் அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சாஃப்டா தான் பேசிட்டு இருக்கான். இப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 3 இருந்து 4 மணி நேரத்துக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் போலீஸ் அவனோட வீட்டை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இல்லீகலான பாம்பு அண்ட் கன்ஸ் இருக்கதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு அங்க இருந்து போலீஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு கால் பண்ணிடுறாங்க. அப்படி கால் பண்ண உடனே போலீஸ்க்கு வெறித்தனமான கோபம் வந்துருது. சோ அது வரைக்கும் குரலை உயர்த்தி மட்டும் பேசிட்டு இருந்த போலீஸ் இப்ப அவங்களோட பாணியில பாத்தீங்கன்னா லத்தி எடுத்து சத்து 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 சத்துன்னு அடிச்சு உண்மையை சொல்றியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா என்னத்தான் பயங்கரமா அடிச்சாலும் அது அவனுக்கு பயங்கரமான வலியை கிரியேட் பண்ணாலும் அவன் உண்மையை சொல்ற மாதிரியே தெரியல. சோ இதை இப்படியே விட்டா வேலைக்காகாது. இந்த பாணியில எல்லாம் கேட்ட அவன் பதில் சொல்ல மாட்டான். வேற வழியே இல்ல, அவனோட பொண்டாட்டியை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்படி ஆர்டர் கொடுத்த உடனே அவனோட வீட்டுல இருந்த போலீஸ் பாத்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபை பிடிச்சிருக்காங்க. பிடிக்கிறத மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருந்த போலீஸ் நம்ம ஆல்பர்ட் கிட்ட, நீ இப்போ உண்மையை சொல்லல அப்படின்னா நாங்க உன் பொண்டாட்டி இல்லீகல் ஆயுதத்தை கடத்தி வச்சிருக்கா அப்படின்ற ஒரு கேஸை போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவோம். தள்ளுறதோட மட்டும் இல்லாம அவளுக்கு மரண தண்டனையும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல மிரட்டுறாங்க. இந்த ஒரு மிரட்டல் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பர்ட்டுக்கு ஒரு சின்ன சர்க்கிளை கிரியேட் பண்ணுது. ஏன்னா நம்ம ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபை வெறித்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அவனோட ஒய்ஃப்னா ரொம்ப 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 பிடிக்கும். சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா சிட்டில இருந்து ரொம்ப
தனியா போயிட்டு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப தன்னோட ஒய்ஃப் அஃபெக்ட் ஆறா அப்படின்றப்ப இதுக்கு மேலே நம்ம உண்மையை சொல்லாம தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என் ஒய்ஃபை எதுவுமே பண்ணிடாதீங்க, நான் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம உங்களோட சொல்றேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுதான் இந்த ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும்ன்ற ஐடியா இன்னைக்கு நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு வந்துருச்சு. அந்த ஐடியா எப்ப இவன் மைண்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நெய்பரோட பேசிட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாப்ல, அதுதான் சாசிட்டி பேங்க்ல இருக்க வால்ட் இருக்கு பாத்தியா, அதுல அலாரம் சிஸ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஏன்னா இந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த சாசிட்டி பேங்க்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. அதனாலதான் இந்த ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அததான் இவர் இப்ப ஆல்பர்ட்ட சொல்றாப்ல. அதை சொன்னோன்னே நம்ம ஆல்பர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிங்னு பல்ப் எரிஞ்சிருது. ஆத்தாடி அலாரம் சிஸ்டம் இல்லாம ஒரு வால்ட்டா, அப்ப அதுக்குள்ள போய் நம்ம கொள்ளையடிச்சா சவுண்டே வராதடா. அப்ப இந்த பேங்கோட டீடைல கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கோட டீடைல கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி கலெக்ட் பண்றப்ப இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். அதுதான் அந்த பேங்க்ல போய் சேஃப் பாக்ஸ் வாங்குவாங்க பாத்தீங்களா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு பிரைவசி அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. அது வேற எதுவும் கிடையாது, இவங்க சேஃப் பாக்ஸ்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஐட்டத்தை வைக்க போறாங்க அப்படின்னா அவங்க பிரைவசிக்காக அந்த வால்ட்டுக்குள்ள போறப்ப கார்டு கூடவே வர மாட்டாப்லையாம், அவர் வால்ட்டுக்கு வெளியவே நின்னுக்குவாப்லையாம். கஸ்டமர்ட்ட சேஃப் பாக்ஸ் குரிய கீயை மட்டும் கொடுத்து விட்டுருவாங்க. அவங்க போய் அவங்க சேஃப் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அந்த ஐட்டத்தை வச்சுட்டு வெளியே வந்துடலாம். சோ இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஃப்ரீயாவே வால்ட்டுக்குள்ள உலாவுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆல்பர்ட் பயங்கரமா நோட் பண்ணிடாப்ல. இதை நோட் பண்ணனே அந்த சாசிட்டி பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாப்ல. ஓபன் பண்ண அடுத்த சில வாரங்களிலே தான் இருந்த கோல்ட் அண்ட் ஜுவல்ல எடுத்துட்டு போய் எனக்கு ஒரு சேஃப் பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அதை கேட்டோடனே அவருக்குன்னு ஒரு சேஃப் பாக்ஸ் கீயை கொடுத்து வால்ட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அப்ப அவர் கூட வால்ட் வரைக்கும் ஒரு கார்டு கூடவே வர்றாப்ல. ஒன்ஸ் வால்ட்டை ரீச் பண்ணனே அந்த வால்ட்டோட டோரை மட்டும் ஓபன் பண்ணிட்டு கார்டு வெளியவே நின்றாப்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆல்பர்ட் மட்டும் தனியா வால்ட்டுக்குள்ள போறாப்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறாப்ல. அப்படி உள்ள போறப்ப அவர் மிரண்டு போயிராப்ல. ஏன்னா அந்த வால்ட்டோட சென்டர்ல பாத்தீங்கன்னா பணம் கட்டு கட்டா குவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த வால்ட்டோட சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேஃப் பாக்ஸஸ் இருக்கு. சோ அது ஃபுல்லாவே ப்ரீசியஸான எக்கச்சக்க ஐட்டங்கள் இருக்கு அப்படின்னு ஆல்பர்ட்டுக்கு நல்லாவே தெரியுது. சோ இந்த வால்ட்டை மட்டும் நம்ம கொள்ளையடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பர்ட் நல்லாவே ரியலைஸ் பண்ணிடுறாரு. சோ இதை ரியலைஸ் பண்ணோடனே அவர் மறைச்சு வச்சு கொண்டு வந்த கேமராவை எடுத்து அந்த வால்ட் ஃபுல்லாவே போட்டோ எடுத்துறாப்ல. அதுக்கப்புறம் அவருடைய சேஃப் பாக்ஸை ஓபன் பண்ணி அவர் கொண்டு வந்த அசட் அதுக்குள்ள வச்சுட்டு மறுபடியும் வெளியே வந்துடுறாப்ல. சோ ஒன்ஸ் வீட்டை அடைஞ்சோடனே அவர் எடுத்த எல்லா போட்டோவையும் கம்பைன் பண்ணி அந்த வால்ட்டோட கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணிடுறாப்ல. ஒன்ஸ் அதை ரெடி பண்ணோடனே எப்படி அந்த வால்ட்டுக்குள்ள போகலாம் அப்படின்ற பிளானையும் போட ஆரம்பிச்சிடறாப்ல. அப்படி போடுறப்ப அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சிக்கலே, இந்த வால்ட்டுக்குள்ள போக இருக்க ஒரே வழி அந்த வால்ட்டோட மெயின் டோர் மட்டும் தான். ஆனா அந்த டோர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான டோர் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதை உடைச்சு உள்ள போறது அப்படின்றது இம்பாசிபிளான விஷயம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சப்போஸ் உடைக்க முடியும் அப்படின்னாலும் அதை உடைக்கிறப்ப பயங்கரமான சத்தம் கிரியேட் ஆகும். அந்த சத்தமே நம்மள மாட்டி விட்டுரும் அப்படின்றதும் அவருக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் மேல வால்ட்டோட மெயின் டோர் வழியா உள்ள போனோம் அப்படின்னா பேங்குக்குள்ள போகணும் இல்லையா, அப்படி நைட் டைம் பேங்குக்குள்ள போனாலே அலைக்கா நம்மள தூக்கிடுவாங்க அப்படின்றதும் அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ வேற எது வழியா வால்ட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சு தேட ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி தேடுறப்பதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாப்ல, அதுதான் பாதாள சாக்கடை. எஸ் ஃபாரின்ல பாதாள சாக்கடை பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரவுண்ட் ஷேப்ல குகை மாதிரி போகும் இல்லையா, அந்த ஒரு பாதாள சாக்கடை பேங்குக்கு பக்கத்துல போச்சு அப்படின்னா அது வழியா போய் ஈஸியா பேங்கை கொள்ளையடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பர்ட் முடிவு பண்றாப்ல. சோ அதை முடிவு பண்ணோடனே பேங்குக்கு பக்கத்துல போற பாதாள சாக்கடை எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆல்பர்ட்டே கிளம்புறாப்ல. அப்படி கிளம்புறதோட மட்டும் இல்லாம சிவ சிஸ்டத்தை நம்ம நடந்து போயே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி நடந்து போறாப்ல. அப்படி நடக்கிறப்பதான் அவருக்கே தெரியுது பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி நடக்கிறது அப்படின்றது நம்ம ரோட்ல நடக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்குள்ள எக்கச்சக்கமா கப்படிக்கும் இல்லையா, சோ அதனால கொஞ்சம் தூரம் பாதாள சாக்கடைக்குள்ள அவரால் நடக்க முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவருக்கு பயங்கரமா வாந்தியும் மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. சோ இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம செத்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துறாப்ல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பர்ட்டுக்கு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குது. ஏன்னா சிட்டியோட அவுட்டர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீவர் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகுது. இதுல எது வழியா போனா பேங்குக்கு பக்கத்துல போகும் அப்படின்றது அவருக்கு சுத்தமா தெரியவே இல்ல. சோ அது தெரியல அப்படின்னாலே கொள்ளையடிக்க முடியாது இல்லையா. சோ அதனாலே நம்ம ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாகிறாப்ல. ஆனா என்னத்தான் கடுப்பானாலும் இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி தேடுறப்பதான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாப்ல. அதுதான் சிவர் சிஸ்டத்தோட ப்ளூ பிரிண்ட் பாத்தீங்கன்னா சிட்டி ஹால் சென்டர்ல இருக்கும் அப்படின்றது. ஆனா அங்க போய் இந்த ப்ளூ பிரிண்ட சாதாரணமா வாங்கிட முடியாது. ஒரு கான்ட்ராக்டரா இருந்தா மட்டும் தான் அந்த ப்ளூ பிரிண்டே வாங்க முடியும். சோ அதுக்காகவே நம்ம ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கான்ட்ராக்டராவே மாத்திக்கிட்டு ப்ளூ பிரிண்டையும் போய் வாங்கிட்டு வந்துறாப்ல. அப்படி வாங்கிட்டு வந்தோடனே இந்த பேங்குக்கு பக்கத்துல எந்த ஒரு இடத்துல இருக்க சிவர் சிஸ்டம் மூடிய ஓபன் பண்ணா வால்ட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவர் சிஸ்டத்துக்கு போகலாம் அப்படின்ற விஷயத்தையும் கிளியர் கட்டா நோட் பண்ணிறாப்ல. அதுவும் அந்த மூடி இருக்க ஏரியா மக்கள் நடமாட்டம் அதிகமா இல்லாத இடமாவும் அவர் நோட் பண்ணிக்கிறாப்ல. ஆனா அப்படி அவர் நோட் பண்றப்பதான் அவருக்கே தெரியுது அந்த சிவர் சிஸ்டத்துக்கு வால்ட் கடையில இருக்க தூரம் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க துளையிடணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அவ்வளவு தூரம் ஓட்டைய போட்டு ஒரு குகை சேஃபை உருவாக்கணும் அப்படின்னா அது இவர் ஒருத்தரால முடியாது இல்லையா, கண்டிப்பா ஹெல்ப்புக்கு ஆள் நீடர் இல்லையா. சோ அதுக்காக யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்றாப்ல. அப்படி திங்க் பண்றப்பதான் அவருடைய மைண்டுக்கு சிவர் ரேட் அப்படின்ற கேங்கும் ஞாபகத்துக்கு வருது. எஸ் இவங்க தான் பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை வழியா எக்கச்சக்கமான கிரைமா பண்ணிட்டு இருக்காங்க. சோ பாதாள சாக்கடை அப்படின்றது சிவர்
ரெட் கேங்குக்கு அல்வா சாப்பிடுற மாதிரியான விஷயம் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே அவங்ககிட்ட போயிட்டு இவருடைய ஐடியாவை சொல்றாப்ல. இந்த ஐடியா கேட்டனே அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா புடிச்சு போயிருது. என்னடா சொல்ற, பாதாள சாக்கடை வழியா வங்கி கொள்ளையா, புதுசா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, உன் பிளான்லாம் எங்களுக்கு ஓகே தான், ஆனா கொள்ளையடிக்கிற பணத்துல பாதி பணம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஆல்பர்ட்டுக்கு வேற வழியில தனியாலாம் போய் இவர் ஒரே ஆளா ஓட்டைய போட முடியாது. சோ அதனால டீல் ஓகேன்னு சொல்லிடுறாப்ல. நெக்ஸ்ட் பாதாள சாக்கடையில இறங்கி ஓட்ட போறதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்றாப்ல. எஸ், அன்னைக்கு டேட்ல பார்த்தா ஆளோட மட்டுமே இல்லாத இடத்துல மூடியை ஓபன் பண்றதுக்கான லொகேஷனை சூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு லொகேஷன் நம்ம சூப்பர் ரெட் கேங்கோட சேர்ந்து ஆல்பர்ட் வந்துடுறாரு. அப்படி வந்த உடனே அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேஃப்டியா பாதாள சாக்கடையோட மூடியை ஓபன் பண்ணி உள்ள இறக்கிட்டு இவங்களும் ஒன் பை ஒன்னா உள்ள இறங்குறாங்க. அப்படி இறங்கினோடனே டக்குனு சூப்பர் ரெட் கேங் பார்த்தீங்கன்னா நாங்க இப்பயே ஓட்டையை போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த ட்ரில்லிங் மிஷின் எடுத்து ஓட்டையை போட ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்படி போறப்போ டக்குன்னு நம்ம ஆல்பர்ட் தடுத்து நிறுத்தி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்னங்க பார்த்தா தெரியா ஓட்டையை போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஆல்பர்ட், யோ நீங்க ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டையை போட டம்மு டம்னு ஓட்டையை போட்டீங்க அப்படின்னா வெளியே சவுண்ட் கேட்டோம். அப்படி ஒன்ஸ் சவுண்ட் கேட்டுருச்சு அப்படின்னா நம்மள அலைக்கா வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. சோ நீங்க ட்ரில்லிங் மிஷின் எதுவுமே இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம், ட்ரெடிஷனல் மெத்தடை மட்டும் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது சுத்தி ஒளியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் சொல்றாப்ல. இந்த ஒரு விஷயம் தான் நம்ம சூப்பர் ரெட் கேங்குக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குது. ஏன்னா சுத்தி ஒளியை வச்சு ஓட்டையை போடணும் அப்படின்னா எக்கச்சக்கமான நாட்கள் ஆகும் இல்லையா, அவ்வளவு நாள் நம்ம ஓட்டையை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஆல்பர்ட் சொன்ன ஐடியா நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்றதுனாலயே வேற வழியே இல்லாம ட்ரில்லிங் மிஷினை தூக்கி வச்சுட்டு சுத்தி ஒளியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி ஓட்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி ஓட்டையை போடுறப்ப இருந்த ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிஸ்டர் அந்த அளவுக்கு பெருசா வென்டிலேஷன் இருக்காது, அந்த அளவுக்கு பெருசா ஃப்ரெஷ் ஏர் இருக்காது இல்லையா. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அந்த ஓட்டையை போடுற நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஓட்டையை போடுறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து டம்மு அடிச்சிட்டு இருக்கப்ப அவங்களோட எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அப்படி வேஸ்ட் ஆகிறப்ப ஃப்ரெஷ் ஏர் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா கிடைக்கல அப்படின்னா அதுவே அவங்களுக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிரும் இல்லையா. சோ அப்படி ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் ரெட் கேங்ல இருந்த ஒரு நபருக்கும் அமையுது. எஸ், புவர் வென்டிலேஷன் அதே நேரத்துல ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்காதனாலே பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் ரெட் கேங்ல இருந்த ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா செத்து போயிடுறாப்ல. இந்த ஒரு விஷயம் அந்த சூப்பர் ரெட் கேங்கையும் அஃபெக்ட் பண்ணுது. அதே நேரத்துல நம்ம ஆல்பர்ட்டுக்கும் ஒரு பயங்கரமான பயத்தை கொடுக்குது. சோ நம்ம ஒரு பிளானே இல்லாம இந்த மாதிரி ஓட்டையை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கேங்ல இருக்கிற எல்லாருமே செத்து போயிருவோம். இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. நம்ம புதுசா ஒரு பிளான போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் உட்கார்ந்து ஒரு பயங்கரமான பிளான போட்டு அதை சூப்பர் ரெட் கேங்ல சொல்றாப்ல. அதுதான் இனிமேல் நம்ம எல்லாருமே ஒரே டைம்ல கீழே இறங்கி வேலை பார்க்க போறது கிடையாது. நம்ம டீம் நம்ம 2 டீமா பிரிச்சுக்குவோம். அந்த 2 டீம்ல ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தா கீழே போயிட்டு இறங்கி ஓட்டையை போட்டுட்டு இருக்கட்டும். அப்படி ஓட்டையை போடுறப்போ 10 நிமிஷம் அவங்க ஓட்டையை போடட்டும். அதுக்கப்புறம் அந்த ஓட்டையை போட்ட நபர்கள் மேல வந்துட்டு அப்புறம் மேல இருக்கிற நபர்கள் பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் உள்ள போயிட்டு அவங்க 10 நிமிஷம் ஓட்டையை போடட்டும். சோ இந்த மாதிரி 10 நிமிட வேலை 10 நிமிட ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர் கீப் ஆன் கிடைச்சிட்டே இருக்கும், ஒர்க் பண்றதுக்கான எனர்ஜியும் கீப் ஆன் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் சொல்றான். சோ ஆல்பர்ட் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஒர்க் 10 நிமிஷம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கப்ப சைடு பை சைடு ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா இது மட்டும் நம்மளுக்கு பத்தாது, ஏன்னா நம்ம எங்கனுக்குள்ள ஓட்ட போடுறப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஓட்டி நம்ம டீப் ஆக்கிட்டு உள்ள போயிட்டே இருந்தோம் அப்படின்னா உள்ள டீப்பா போக போக ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாயிரும். சோ அந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸையும் அவன் ரெடி பண்றான். அது ரெடி பண்றதோட மட்டும் இல்லாம நீளமான டியூப்ஸையும் ரெடி பண்றான். அது வழியா ஃப்ரெஷ் ஏரையும் உள்ள கொண்டு போறான். இதுக்கெல்லாம் மேல பக்கத்துல இருக்கிற ஒரு கேரேஜ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கே தெரியாம இழுத்துட்டு வந்து டியூப் வழியா அந்த ஓட்ட போடுறாங்க பாத்தீங்கன்னா அந்த குகை வழியா உள்ளேயும் கொண்டு போயிட்டு லைட்டையும் அட்டாச் பண்றான். சோ இந்த ஒரு விஷயம் தான் சூப்பர் ரெட்ஸ்க்கு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் அமையுது. ஏன்னா இப்ப உள்ள பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் வரதுக்கு ஆக்சிஜன் வந்துருச்சு, அதே நேரத்துல லைட்டும் கிடைச்சிருச்சு இல்லையா. சோ இவ்வளவு தூரம் கிடைக்கிறப்ப வெளியே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது இல்லையா. சோ அதனால அவங்க பாத்தீங்கன்னா டே நைட் கண்டினியூஸா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தத விட பயங்கர ஃபாஸ்டாவே வால்ட்டுக்கு பக்கத்துல ஓட்டியை போட்டும் போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இவங்க ஓட்டையை போட ஆரம்பிச்சதுல இருந்து 9 வாரத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த வால்ட்டுக்கு பக்கத்துல ஓட்டையை போட்டு போயிடுறாங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 1976 வருஷம் ஜூலை மாசம் அவங்க வால்ட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற கான்கிரீட் இருக்கும் அந்த கான்கிரீட் வரைக்கும் ஓட்டையை போட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு கான்கிரீட்டை பார்த்தோன்னே சூப்பர் ரெட் கேங்குக்கு வெறித்தனமான ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. அவங்க எல்லாருமே ஆல்பர்ட்டை பயங்கரமா கட்டி பிடிச்சு பாத்தியா நம்ம பயங்கரமா ஓட்டையை போட்டு வந்துட்டு நம்மளுக்கு மிச்சம் இருக்குது இந்த ஒரே ஒரு கான்கிரீட்டா, இதை மட்டும் நம்ம ஓட்டையை போட்டோம் அப்படின்னா நம்ம அலேக்கா உள்ள போயிட்டு உள்ள இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான ஹாப்பினஸோட ஆல்பர்ட்டை கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல ஆல்பர்ட்டுக்கு ஒரு பயங்கரமான பயம் கிரியேட் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் வந்ததெல்லாம் மேட்டரே கிடையாது. இதுக்கப்புறம் இவங்க போட போற எந்த ஒரு ஓட்டை இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாவே இருக்கு. ஏன்னா இது ஒரு சாதாரண சுவர் கிடையாது, இது ஒரு கான்கிரீட் சுவர். அதுவும் இது 12 இன்ச் தடிமன் கொண்ட ஒரு கான்கிரீட் சுவர். அப்படி இருக்கிறப்ப இதை நம்ம உடைக்கணும் அப்படின்னா சாதாரண ஒளியை வச்சுலாம் அடிச்சு உடைக்க முடியாது இல்லையா. இதை உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல இவங்க ட்ரில்லிங் மிஷினை தான் யூஸ் பண்ணியானோம். அப்படி ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணா வெளியே சவுண்ட் கேட்குமா கேட்காதா அப்படின்றதான் நம்ம ஆல்பர்ட்டுக்கு அந்த டைம்ல இருந்த ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. சோ அதனாலே நம்ம சூப்பர் ரெட் என்கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த டைம்ல இதை ஓட்டையை போடவேனா நம்ம சாட்டர்டே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா சாட்டர்டே வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒன்ஸ் சாட்டர்டே ஓட்டையை போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அசால்ட்டா சாட்டர்டே ஈவினிங் இல்லாட்டி நைட்டுக்குள்ளே நம்ம ஓட்டையை போட்டு உள்ள போயிடலாம். ஒன்ஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னா சண்டே கொல்லி அடிச்சுட்டு அலேக்கா தப்பிச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் சொல்றான். சோ இந்த ஒரு ஐடியாவும் சூப்பர் ரெட் கேங்குக்கு நல்லாவே பிடிச்சிருது. சோ அவங்க சாட்டர்டேக்காக வெயிட் பண்றாங்க. அப்படி வெயிட் பண்ண அந்த ஒரு சாட்டர்டேவும் வருது. அந்த டேல ட்ரில்லிங் மிஷின் எடுத்து சூப்பர் ரெட் கேங்கும் அந்த கான்கிரீட்டுக்கு பக்கத்துல போயிடுறாங்க. நம்ம ஆல்பர்ட்டும் பாத்தீங்கன்னா பேங்குக்குள்ள போயிட்டு நான் என்னோட கோல்டு
ஜுவல்ஸ் எல்லாம் சேஃப் பாக்ஸ்ல வைக்கணும்னு சொல்லிட்டு சேஃப் பாக்ஸ் கீயை வாங்கிட்டு வால்ட்டுக்குள்ள போயிட்டு அவரோட சேஃப் பாக்ஸுக்கு பக்கத்துல போறாப்ல. அப்படி போன உடனே அவர் சிக்னலை கொடுக்குறாப்ல. அப்படி சிக்னலை கொடுத்த உடனே அந்த வால்ட்டுக்கு கீழே இருக்கிற சூப்பர் ஹெட் கேங் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த சூப்பர் ஹெட் கேங் அவங்க வச்சிருக்க ட்ரில்லிங் மிஷினை வச்சு காங்கிரீட் வால் டப்பு 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 டப்புன்னு குத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குத்துறப்ப வெளியே சவுண்ட் கேக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் நம்ம ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா அந்த வால்ட்டுக்குள்ள போயிருக்காப்ல. அப்படி போன அவருக்கு அதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா கீழே அவங்க ஓட்ட போற அந்த சவுண்ட் பெருசா உள்ள கேட்கவே இல்ல. சோ இந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு பயங்கரமான ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது. சோ உடனே நம்ம ஆல்பர்ட் அந்த வால்ட்ல இருந்து வெளியே வந்து பசல சகடிக்குள்ள போயிட்டு இப்போ நம்ம ஓட்டை போடுவோம்னா பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வெளியே போட்டோம். அப்படி ஒன்ஸ் வெளியே போன உடனே நம்ம ஓட்டையை போடுவோம். அப்ப நம்ம ஓட்டையை போட்டோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல சத்தம் கேட்டா கூட பேங்க்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அப்ப நம்ம அசால்ட்டா ஓட்டையை போட்டு மேல போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கான டைமும் வருது, ஈவினிங் ஆகுது. பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வெளியே கிளம்பி போறாங்க. பேங்க்கும் க்ளோஸ் பண்ணப்படுது. அந்த ஒரு டைம்ல இவங்க ட்ரில்லிங் மிஷினை வச்சு காங்கிரீட் வால டம்மு 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 டம்முன்னு குத்தி ஓட்டையை போடுறாங்க. ஓட்டையை போடுறது மட்டும் இல்லாம ஃபைனலா அந்த காங்கிரீட் வால கம்ப்ளீட்டா ஓட்டையை போட்டு வால்ட்டுக்குள்ளேயும் என்டர் ஆயிடுறாங்க. சோ ஒன்ஸ் அவங்க வால்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. வால்ட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அந்த பேங்க்குள்ள இருந்து எல்லா பணத்தையும் அவங்க கொண்டு வந்து பேங்க்ல போட்டு அமுக்குன்னு அமுக்குறாங்க. அப்படி அமுக்குன உடனே சைடுல இருக்கிற எல்லா சேஃப்டி பாக்ஸையுமே அவங்க வச்சிருக்கிற சுத்தியில வச்சு டம்மு 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 டம்முன்னு அடிச்சு அதை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எல்லா ஜுவல்ஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அதையும் பேக்குள்ள போடுறாங்க. சோ இந்த மாதிரி அந்த வால்ட்டுக்குள்ள எல்லாத்தையுமே ஆட்டையை போடுறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் ஆயிருது. அதாவது அடுத்த நாள் மத்தியானம் ஆயிருது. சோ அந்த ஒரு டைம்ல நம்ம ஆல்பர்ட் அலர்ட் பண்றாப்ல, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம இங்க மூட்டை கட்டின எல்லாத்தையும் இப்ப இருந்து கடத்த ஆரம்பிச்சாதான் நம்ம நைட்டுக்குள்ள பேக் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போய் சேர்க்க முடியும். சோ எடுத்த வரைக்கும் போதும், இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது நம்ம பேக் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போய் பத்திரமா சேர்க்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹெட் கேங் சொல்றாரு. உடனே சூப்பர் ஹெட் கேங் ஒவ்வொரு பேக் எடுத்துட்டு அந்த குகை வழியா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க வெளியே போயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல நம்ம ஆல்பர்ட் நம்ம வால்ட்டோட டோர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டோரை உள்ள கூடி பாத்தீங்கன்னா வெல்டிங் வைக்க ஆரம்பிக்கிறாப்ல. இவர் இந்த மாதிரி வெல்டிங் வைக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே, சப்போஸ் இவங்க இந்த பேக்கை கடத்துறதுக்கு ரொம்ப டைம் ஆகி அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு அப்படின்னா பேங்கை ஓபன் பண்ணி வால்ட்டை ஓபன் பண்ணி வந்துருவாங்க இல்லையா. அப்படி ஓபன் பண்ண வரப்ப வால்ட்டை உள்ள கூடி வெல்டிங் வச்சுட்டா அவங்க வால்ட்டை ஓபன் பண்றதுக்கு டைம் எடுக்கும், வால்ட்டை ஓபன் பண்ணவும் முடியாது இல்லையா. சோ அந்த ஒரு டைமிங் யூஸ் பண்ணி இவங்க ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் இல்லையா. அதுக்காக தான் அந்த டோரை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெல்டிங் வைக்கிறாப்ல. வெல்டிங் வைக்கிறோட மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டோருக்கு பின்னாடி சில வாசகங்களையும் எழுதுறாப்ல. அதுதான் ஆயுதங்கள் இல்லை, வன்முறை இல்லை, எந்த விதமான விருப்பம் இல்லை அப்படின்னு. சோ இதை எழுதி முடிச்சோன்னா ஆல்பர்ட் முதல்ல அவரோட பங்குக்கு அவங்க கட்டி வச்சிருந்த எல்லா மூட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றிட்டே இருக்காங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. சண்டே அதிகாலை 3 மணி ஆயிருது. சோ இதுக்கு மேலே நம்ம இங்க வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த மிச்சம் இருக்க பேக்கை மொத்தமா தூக்கி கீழே போட்டுட்டு அவங்க ட்ரில்லிங்காக யூஸ் பண்ண ட்ரில்லிங் மிஷின் அண்ட் சின்ன சின்ன ஆயுதங்களை மட்டும் அந்த பால்ஸ்லயே விட்டுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ இந்த மாதிரி நாங்க கொள்ளையடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் போலீஸ்ட்ட சொல்றான். சொல்றதோட மட்டும் இல்லாம நான் நடந்த எல்லா விஷயங்களையும் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன், என் பொண்டாட்டியை மட்டும் ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு கெஞ்சவும் செய்யறான். போலீஸ் அவங்க சொன்ன மாதிரி அவன் ஒய்ஃபை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த கோர்ட்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா போலீஸோட கஸ்டடியில இருக்கான். அந்த ஒரு டே வரைக்கும், அதாவது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் ஆல்பர்ட்டுக்கு ஒரு ரூல்ஸ் போடப்படுது. அதுதான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தலைமை நீதிபதி அவருடைய வீட்டிலேயே சந்திச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது. சோ இதுக்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம ஆல்பர்ட்டை பாத்தீங்கன்னா போலீஸ் ஜட்ஜோட வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அங்க ஆல்பர்ட்டும் பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் காமா சொல்லுவான். ஜட்ஜும் புரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோப்ல. அப்படிதான் ஒரு நாள் வியாழக்கிழமை ஆல்பர்ட் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப, எனக்கு இந்த ஒரு விஷயம் சுத்தமா புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அப்ப ஆல்பர்ட், நான் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாது, நின்னுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ரூமே நீங்க வால்ட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரூமோட இந்த இடத்துல தான் இந்த சேஃப் பாக்ஸ் இருந்துச்சு, அந்த இடத்துல தான் அந்த சேஃப் பாக்ஸ் இருந்துச்சு, இதுல இருந்து நாங்க இவ்வளவு எடுத்தோம், அதுல இருந்து நாங்க அவ்வளவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலா அந்த இடத்த காமிச்சு, இந்த இடத்துல தான் வால்ட்டரோட டோர் இருந்துச்சு, அதுல தான் என்னுடைய டயலாக்கான நோ வெப்பன் நோ வயலன்ஸ் நோ ஹேட்னு எழுதினேன். அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். நோ வெப்பன் நோ வயலன்ஸ் நோ ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜன்னல் ஏறி கீழே குச்சிரியா. உடனே ஜட்ஜும் போலீஸும் வேகமா ஓடி வந்து ஜன்னல்ல எட்டி பாக்குறாங்க. பார்த்தா விழுந்த இடத்துல ஆல்பர்ட் இல்ல. தூரமா பார்த்தா ஒரு பைக்ல பின்னாடி உட்காந்து சர்ன்னு போயிட்டு இருக்கான். அப்பதான் போலீஸ்க்கே நல்லா தெரியுது இது ஆல்பர்ட் பயங்கரமா பிளான் போட்டு தான் தப்பிச்சிருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த ஜட்ஜோட வீடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஜன்னல் வழியா குதிச்சான். கீழே ஒரு கார் இருக்கு அப்படின்றத அவன் நல்லாவே நோட் பண்ணியிருக்கான். சோ அந்த கார்ல வந்து அந்த அளவுக்கு பெருசா அடிபடாத அப்படின்ற விஷயம் ஆல்பர்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் எவ்ரி தேர்ஸ்டே தானே இங்க வரையான். சோ என்னைக்காச்சும் ஒரு நான் வெளியே குதிப்பேன், அப்படி நான் குதிக்கிறப்ப நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டையும் அலர்ட் பண்ணிருக்கான். சோ ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டும் பைக் எடுத்து வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த டேவும் வந்து அன்னைக்கு டேல தான் இவன் அந்த ஜன்னல்ல இருந்து வெளியே குதிச்சு இவன் ஃப்ரெண்டோட எஸ்ஸாவும் செஞ்சிருக்கான். சோ அன்னைக்கு தப்பிச்சு போன அந்த ஆல்பர்ட் இன்னைக்கு வரைக்கும் எங்க போனா என்னானா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியலையா. ஆனா இடையில ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த கார்ல குதிச்சான் பாத்தீங்களா, அதுல கார் டேமேஜ் ஆச்சு பாத்தீங்களா, அதுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டை மட்டும் போஸ்ட்ல அனுப்பி விட்டானா. அதுக்கப்புறம் போலீஸும் பாத்தீங்கன்னா அவன் ஒய்ஃப்ட போயிட்டு பயங்கரமா விசாரிச்சிருக்காங்க. இங்க வந்தா அவனை பத்தி ஏதாவது டீடைல் தெரியுமா அப்படின்னு. ஆனா அதுக்கு அவன் ஒய்ஃப், நான் இப்ப அவனை மறந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறேன், நான் இப்ப என் லைஃபே ஒரு சாதாரண நர்ஸா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இனிமேல் நான் அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தான் இருக்கேன், சோ அவனை பத்தி என்கிட்ட விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. எது எப்படியோ 80 கோடி அடிச்ச நம்ம ஆல்பர்ட்
பாத்தீங்கன்னா ஃபைனலா போலீஸ்ட மட்டாம எஸ்ஸாவும் செஞ்சுட்டியாம். சோ இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காசு, எனக்கு வீடியோ முடிச்சு இந்த ராபரி உண்மையிலேயே உங்களை வேற லெவல்ல மறல வச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போகும்போது மறக்காம மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.